The ways of God are only known by Moses. மோசேக்கு மாத்திரம் தான் தேவனுடைய வழிகள் என்ன என்று தெரியும். ஜனங்க என்ன பார்த்தாங்க? கர்த்தருடைய கிரியைகளை பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம சில இடங்களுக்கு சபைக்கு போற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை காப்பார், உயர்த்துவார், கர்த்தர் இது செய்வார். இதெல்லாம் கர்த்தருடைய கிரியைகள். ஆனா வழியை அறிந்து என்ன சொல்றோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? எந்த பாவத்தை தூக்கி எறியணும்? எது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், எது சரியில்லை, இதான் கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகளையே சொல்றது யார் தெரியுமா? உபவாசம் எடுக்கிற மனுஷனால தான் முடியும். மோசே 40 நாள் 40 ராத்திரி உபவாசம் காத்துட்டு இருப்பான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு 10 கட்டளையும் கொடுத்து இதுதான் என் வழிகள் வெளிப்படுத்துதலை கொடுத்தார். எங்க கர்த்தருடைய வழிகள் பேசப்படுதோ அங்கதான் நீங்க நாட்டப்பட வேணும். That is where you should be planted. Hallelujah. See, words of hope will not sustain you forever. Okay? நம்பிக்கையான வார்த்தைகள் ரொம்ப நாள் உங்களுக்கு இழுத்துட்டு போகாது. கடிந்து கொண்டிருக்கணும், சீர்திருத்தம் இருக்கணும், கர்த்தருடைய வழிகளை உங்களுக்கு போதிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வருகிறதுக்கு முன்பாக அவங்க கிறிஸ்துவை பின்தொடர்பவர்கள் சொல்லி அழைக்கப்பட்டாங்க. They are the people who follow the ways of Christ அப்படின்ட்டு. அப்புறம் தான் கிறிஸ்டியன் என்ற பேரே வருது பைபிள்ல. காரணம் ஏசுன்னு நானே வழின்றார். இப்ப இந்த வழியானவரே ஆண்டு யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா, யாரு உபவாசத்துல காத்திருக்காங்களோ அங்க வெளிப்படுகிறார். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. many of you are Christians by name. அநேகர் பெயர் கிறிஸ்தவராக இருக்கிறீங்க. ஆனா எத்தனை பேர் ஆவில உண்மையாய் கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? If you are truly a Christian by spirit, you know the ways of God. கர்த்தருடைய வழிகள் என்ன தெரியும். கர்த்தருடைய வழிகள் தெரிந்த மனுஷன் தேவன் சித்தம் என்ன அளவு தெரியும். He will never stand be confused. அவன் நின்று குழம்பி நிற்க மாட்டான். இது முடியுமா முடியாதா, இது செய்யலாமா செய்ய முடியாதான்ட்டு. இது கர்த்தருடைய வழிகள் இல்லை, இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், இப்படி செய்தால் தேவனுக்கு கோபாக்கரை மேல வரும், இதெல்லாம் தெளிவா தெரியும். You don't need anyone to tell you. The anointing will teach you the ways of God. அப்ப நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வழிகளை வெளிப்படுத்துவார்.